என் தங்கப்பிள்ளையே, சரியாக இந்த செவ்வாய்க்கிழமையினுடைய இரவில் உன் கண்ணில் படுகின்றேன். நாளைய இரவில் உன் வாழ்க்கையில் ஒருவரால், அதுவும் நான் சொல்கின்ற இந்த பெயர் கொண்டவரால் ஒரு அதிசயம் நடக்கும். இவர் நாளைய இரவு உன் இல்லத்தில் தங்கி இருக்கப் போகின்றார். என் குழந்தையே, எத்தனையோ பேர் உன் இல்லத்தில் தங்கி இருந்தாலும் இவர் தங்குவது போல் ஆகாது. ஏனென்றால் இவர் அத்தனை முக்கியமானவர். உன் வாழ்க்கையில் உனக்கு இதுதான் எல்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒருவர். அப்பேற்பட்ட ஒருவரை நாளைய இரவு உன் இல்லத்தில் நீ அமர வைக்கப் போகிறாய் எனும் பொழுது அதனை எக்காரணத்தை கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது. உன்னை சுற்றி வந்து உன் தாயானவள் இந்த இரவில் உனக்கு இந்த நல்ல செய்தியை சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையுமே நாம் யோசிக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நம்மால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான இன்னல்களும் ஒவ்வொரு விதமான சோதனைகளும் என்று இந்த வாழ்க்கையானது உனக்கு ஒவ்வொரு அற்புதத்தையும் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரம் நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைப்பதை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே நல்ல மாற்றங்களை ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கட்டும். கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு வெற்றிகளை இந்த வாழ்க்கை உனக்கு என்றும் என்றென்றும் முழு மனதோடு கொடுக்கட்டும். நல்லதொரு அற்புதத்தை உனக்கு நான் நடத்தி கொடுக்க வந்திருக்கின்ற இந்த நேரம் எக்காரணத்தை கொண்டும் நீ எதையும் விட்டு விடாதே. உன் தாயானவள் உன் இல்லத்திற்குள் வந்து தங்கப் போகின்ற இவரை பற்றி நான் சொல்லும் பொழுது உன் மனதை தெளிவுபடுத்தி கொண்டு இந்த வார்த்தைகளை கேள். ஏனென்றால் இது உனக்கு மிக முக்கியமான செய்தி என்பதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய இவரும் மிகவும் முக்கியமானவர்தான் என்பதனை நீ புரிந்து கொள். எதுவெல்லாமோ உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்களை நடத்தும் பொழுது, எந்த விஷயங்கள் எல்லாமோ இந்த வாழ்க்கையில் முன்னின்று உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கும் பொழுது இவை எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்ட பிறகும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைகளை நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு. இந்த நிலை மாறிவிட்டது. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு பல மாற்றங்களை கொண்டு வந்து விட்டது. அதனால் உன் வாழ்க்கையில் ஒவ்வொருவராக வந்து செல்வதும் அவர்கள் உனக்கு பல திருப்பங்களை இந்த வாழ்க்கையில் நிறைவாக கொடுப்பதும் இப்பொழுதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதல்லவா? உன்னோடு உன் அம்மா உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை யோசித்து யோசித்து எதற்கெடுத்தாலும் உன்னை குழப்பிக்கொள்ளாமல் அம்மா சொல்கின்ற விஷயத்தினால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயங்களை பற்றி மட்டும் நீ எண்ணிக்கொண்டால் அது போதும். இவையெல்லாம் உன்னை நிச்சயமாக இந்த நிலையிலிருந்து மீட்டெடுத்து உனக்கு நீ கேட்கின்ற அதிசயத்தை உன் கைகளிலேயே கொண்டு வந்து தந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் நாம் பட்ட அவமானங்களும் இத்தனை நாளும் நாம் சந்தித்த விஷயங்களும் ஒவ்வொரு முறையிலுமே உனக்கான பேரதிசயங்களை உன் கண் முன்னால் தந்து கொண்டே இருக்கும் அல்லவா? அப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் நீ மனதார தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. இந்த நேரம், இந்த நொடி எப்பொழுதுமே உனக்காக இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய பேரதிர்ஷ்டத்தின் நொடி என்பது மட்டுமல்லாமல் இனியும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நீ கேட்டு கேட்டு சந்தோஷப்படவும் பார்த்து பார்த்து சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கவும் தான் போகின்றாய். என் குழந்தையே, நம்மை தேடி ஒருவர் வருகிறார் என்பதனையே நம்மால் நம்ப முடியவில்லை.
ஏனென்றால் இந்த வாழ்க்கை அத்தனை தனிமைப்படுத்தி இருக்கிறது. பல நேரங்களில் உன்னை எப்பொழுதுமே நாம் மற்றவர்களோடு இருந்ததை விட தனிமையாக இருந்து யோசித்த விஷயங்கள் தான் அதிகம். தனிமையை இந்த வாழ்க்கை கொடுக்கும் பொழுதெல்லாம் சில நேரங்களில் அது கஷ்டமாக இருந்தாலும் பல நேரங்களில் அதுதான் மனதிற்கு நல்லதொரு நிறைவை கொடுத்திருக்கின்றது. நம்மோடு இருந்து நமக்கு பலர் கொடுக்கின்ற இந்த விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை தெரிந்து கொண்டால் உனக்காக நான் இருந்து என்னவெல்லாம் தருகிறேன் என்பதனை நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். தடுமாறாமல் இந்த வாழ்க்கையில் நீ எந்த முடிவை எடுத்தாலுமே அது மேலும் மேலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மிக பெரிய நம்பிக்கையையும் அதி அற்புதமான விஷயங்களையும் உனக்கே சொல்லி கொடுக்கும். என் பிள்ளையே, இந்த நொடி உனக்கு என்னவானது, இந்த நொடி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுத்தது என்பதும், இந்த மாற்றத்தை உணர்ந்துவிட்ட என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடந்த அதிசயம் என்னவென்பதனையும் நீ சற்று திரும்பி பார்க்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. மனதளவில் அதிகப்படியான காயங்களை நீ வேதனைகளுக்கு உள்ளாக்கி உன்னை சுற்றி வந்த சந்தோஷத்தை கூட நீ கடுமையாக உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டமாக மாற்றிவிட்டாய். இனியும் இதனை இப்படியே விட்டு விடாதே. இனியும் இந்த வாழ்க்கையை நீ இப்படியே தொலைத்து விடாதே. இனி உனக்கு நான் நடத்தக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும். உன்னை இந்த வாழ்க்கையின் அடுத்தது என்ன நிலை என்பதனை யோசிக்க வைக்கும். அம்மா சொல்வது போல நான் சொன்ன ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த இரவோடு இரவாக நடந்துவிடும். அதன் பிறகு நாளைய விடியல் என்பது உனக்கான பெருமகிழ்ச்சியான விடியலாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் அத்தனை பேருக்கும் முதன்மையான இடத்தை வகித்திருக்கிறது என்று தெரியும் அல்லவா? என் குழந்தையே, உண்மைதான். அந்த பணம் ஒன்றுதான் இப்பொழுது வாழ்க்கையில் எல்லோருக்குமே உறுதியான ஒரு விஷயமாக இருக்கின்றது. இந்த பணம் மட்டும் இல்லை என்றால் எங்கும் யாருக்கும் எந்த ஒரு மரியாதையும் கிடைப்பதில்லை. அன்பையும் பாசத்தையும் இந்த பணத்தை வைத்துத்தான் இப்பொழுது ஒருவரிடத்தில் இருந்து பெற முடிகின்றது. இந்த சூழ்நிலை உருவாவதற்கு என்ன காரணம் தெரியுமா? பணம்தான் வாழ்க்கை என்று எல்லோரும் நினைத்ததுதான் காரணம். அன்புதான் இங்கு வாழ்க்கை. பணம் என்ற ஒன்று நம் தேவைக்குத்தான் என்று எல்லோரும் எண்ணி இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த பணத்திற்கு இத்தனை பெரிய இடம் கிடைத்திருக்காது. நீ நினைத்தால் மற்றவர்களும் நினைக்கலாம். ஆனால் எல்லோருமே அது போன்று நினைப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாதல்லவா? பணத்தினால் உறவுகளை எடை போடுகின்றவர்கள் ஒருபோதும் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்பேற்பட்ட பணம் உன் வாழ்க்கையில் வருவதற்கு நான் சொல்கின்ற இவர் உன் இல்லத்தில் இரவு முழுவதும் தங்கி இருந்தாலே போதும். பொதுவாகவே பகல் நேரத்தில் இவர் உன் இல்லத்திற்கு வருவதாக இருக்கும். எப்போவாதுதான் அதிசயமாக இது போன்ற ஒரு விஷயம் நடந்துவிடும். அப்படித்தான் இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்றது. இன்றைய இரவு, அதாவது இன்றைய மாலை நேரம் ஏகாதசி திதியானது ஆரம்பிக்கின்றது. பெருமாளுக்கு உரிய ஏகாதசி திதியில் அவரை மனதார வழிபட்டு என் பிள்ளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான வேண்டுதலை நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும். நாளைய இரவு நேரம் உனக்கு ஏகாதசியின் இரவாக இருக்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் துளசி இலை இருந்தே தீர வேண்டும். அதி அற்புதமான பல விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய தெய்வாம்சம் பொருந்திய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நிலையிலும் நாமாக வாழ வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நமக்கான நம்பிக்கையை பெற வேண்டும். எப்பேற்பட்ட விஷயங்களுக்காகவெல்லாமோ இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்து விட்டது, இழந்து விட்டது என்று இதுவெல்லாம் போதும். இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை பற்றி மட்டும்தான் நீ என்னவென்று பேச வேண்டும்.
என் குழந்தையே, முன்னின்று நான் உனக்கு ஒரு விஷயத்தை நடத்த தயாராக இருக்கிறேன் எனும் பொழுது இந்த விஷயங்களை எல்லாம் நீ ஒரு சேர உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ முன்னால் நிற்க வேண்டும். 1000 தடங்கல்கள் வரலாம், 1000 இன்னல்கள் வரலாம். தெய்வம் உன் இல்லத்தில் இருக்கிறது என்று தெரிந்துவிட்ட பிறகு அவர்களை வணங்காமல் இருந்து விட முடியுமா? நிச்சயமாக என் குழந்தை, உன் வாழ்க்கையின் பேரதிசயத்தை நீ உணரத்தான் போகின்றாய். என் குழந்தையே, மற்றவர்கள் உன்னிடத்தில் எந்த விஷயத்தையும் எப்படியும் சொல்லி உன்னை காயப்படுத்தி இருக்கலாம். அடுத்தது என்னவென்று நீ நினைக்கவே கூடாது என்று அவர்கள் துன்பப்பட்டிருக்கலாம். ஆனால் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு மிகுதியான நன்மையை கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு, உனக்காக இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த மாற்றங்களையும் தெரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ பழகு. எதிர்பாராத தருணங்களில், எதிர்பாராத நேரங்களில் உனக்கு கிடைக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியுமே உன்னை ஒரு சேர இந்த வாழ்க்கையின் உச்சகட்ட நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இது நாள் வரையிலுமே அம்மா சொன்னது போல சொன்ன வார்த்தைகளை எல்லாம் சரியாக பின்பற்றி வந்த என் குழந்தை, இனியும் உன் தாயானவள் என் வார்த்தைகளை நீ செவி கொடுத்து கேட்பாய் என்று நான் நம்புகின்றேன். அப்படி உனக்குள் இருந்த எண்ணங்கள் யாவையுமே இனிமேலும் உன்னை நிச்சயமாக பேரதிர்ச்சிக்குள் தள்ளிவிடாமல் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொள். எந்த விஷயத்தை எந்த இடத்தில் இழந்தாயோ அந்த விஷயத்தை அதே இடத்தில் மீண்டும் நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை மறக்காதே. ஏனென்றால் உனக்கு இந்த சத்திய வாக்கினை தந்து கொண்டிருப்பது இந்த வராகி நான் என்பதனை நீ மறக்காதே. நான் உன் முன்னால் நின்று உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களையும் தரும்பொழுதும் அதையெல்லாம் பெற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தில் நீ இருந்து விட்டால் அது போதும். அதுவெல்லாம் உனக்கு சரியாக விடும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையும் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை தருவதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்காமல், நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு நல்லதைத்தான் தருகிறது என்று நம்பு. பெருமாளை வழிபட்டு உன் இல்லத்தின் செல்வத்தை நீ நிச்சயமாக பெருக்க வேண்டும். என் குழந்தையே, உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நாம் எப்பொழுதுமே சரியாகத்தான் தெய்வத்திடமிருந்து தெரிந்து கொண்டு வருகின்றோம். எந்த இடத்திலும் தெய்வம் உன்னை கைவிட்டது கிடையாது. எந்த இடத்திலும் தெய்வம் உனக்கு எதையும் தராமல் சென்றது கிடையாது. அதனால் ஏகாதசியானது இன்று மாலை நேரத்தில்தான் ஆரம்பிக்கிறது என்பதனால் இந்த இரவு முழுவதும் ஏகாதசி திதியில் பெருமாள் உன் இல்லத்தில் நிச்சயமாக இருக்கத்தான் போகின்றார். நீயும் அவர்களுக்குள் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொண்டு, நமக்கு எது நடக்கும் எது கிடைக்காது என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதுமே சந்தோஷமாக நீ வாழ்ந்து விட்டால் அது போதும். இனிமேல் நீ எப்பொழுதுமே அளவற்ற அன்பையும் அளவற்ற சந்தோஷத்தையும் நிச்சயமாக முழு மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்வாய். அம்மா சொன்னது உனக்கு புரிகின்றதா? உன் இல்லத்திற்குள் இந்த இரவு தங்கப் போவது யார் என்பதனை உணர்ந்து கொண்டாய் அல்லவா? அப்படியானால் பெருமாளே உன் இல்லத்தில் தங்கப் போகிறார் என்றால் அங்கு எந்த ஒரு விஷயங்களும் எந்த ஒரு மாற்றத்தையும் உனக்கு கொடுத்து விடாது. நல்ல நேரம் வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளும் உன்னை மிகுதியாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். இழந்ததையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும். பணம் இல்லை என்று யாரெல்லாம் உன்னை அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். நீ நினைத்தால் இங்கு அடைய முடியாத விஷயம் என்று இங்கு எதுவும் கிடையாது. நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷங்களும் உன் கைகளுக்குள் வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனிமேலும் என் பிள்ளை ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரு சேர உறுதி செய்து கொடுத்து உன்னை
நல்வழிப்படுத்தும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். நம்பிக்கையோடு இருந்தால் என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும். என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.